கதிரவன் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். நாடளாவிய ரீதியில் அதிபர் சேவை தரம் ஒன்றுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கு அமைய நாட்டிலுள்ள 88 தேசிய பாடசாலைகளில் அதிபர் சேவை தரம் ஒன்றுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த 79 அதிபர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான நேர்முக தேர்வு எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இசுருபாயாவில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இழப்பு தமிழ் அரசியல் களத்தில் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான மக்களின் வெறுப்பையும் சம்பாதித்துள்ளது. சுகையினம் காரணமாக கடந்த 28ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மாவை சேனாதிராஜா 29ஆம் தேதி தனது 82வது வயதில் உயிரிழந்தார். மாவை சேனாதிராஜாவின் பூதவுடல் மாவிட்டபுரம் இந்து மயானத்தில் நேற்று பகல் 2 மணிக்கு அக்னியில் சங்கமமானது. இந்த நிலையில் மாவையின் மரணத்துக்கு காரணமான தமிழினத்தின் தமிழரசு கட்சியின் துரோகிகள் என பெயரிடப்பட்ட பதாகை மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பதாகையானது வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் மக்கள் என தெரிவிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பதாகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், தமிழரசு கட்சியின் பதித்தலைவர் CVK சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் என பலதரப்பட்டோரின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மாவையின் இறப்பு உடல் நலக்குறைவை தாண்டி மன அழுத்தத்தால் ஏற்பட்ட ஒரு விடயம் என அனைவராலும் தொடர் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அத்தோடு மாவையின் உறவினர்களும் சில அரசியல் தலைமைகளை மாவையின் இறுதிக்கிரியைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என எச்சரித்து இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு எச்சரிக்கப்பட்டவர்கள் இறுதிக்கிரியைகளிலும் கலந்து கொள்ளாத நிலையில் ஒருவேளை இவர்களின் தொடர் அழுத்தத்தின் காரணமாகத்தான் மாவை பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சமூக ஊடகங்கள் உட்பட அதே கட்சியை சார்ந்த முன்னாள் உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்து இருந்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது குறித்த பதாகைகள் காட்சி அளிக்கப்பட்டிருப்பது தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான தமிழ் மக்களின் ஆதங்கங்களையும் மற்றும் கோபத்தையும் வெளிப்படையாக காட்டுவதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு செய்யப்படும் என நிதி அமைச்சக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை விசாரிக்க முந்தைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட உதய செனவிரத்தின குழு அறிக்கையின்படி பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு சம்பள அதிகரிப்பு குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தற்போதுள்ள சம்பள அளவுகளின்படி ரூபாய் 7,500 முதல் ரூபாய் 10,000 வரையிலான தொகை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு ஒவ்வொரு சம்பள அளவுகோலுக்கும் ஏற்ப அடிப்படை சம்பள உயர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான சூத்திரம் நிதி அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியை அதிகரிக்க வேண்டிய தொகையை முடிவு செய்வார் என்று நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பிப்ரவரி மாதம் நிதி அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்படும் 2025 வரவு செலவு திட்டத்தில் தொடர்புடைய சம்பள உயர்வு அறிவிக்கப்பட உள்ளது. வரும் ஏப்ரல் முதல் சம்பந்தப்பட்ட சம்பள உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. நாடு எதிர்மறையான பொருளாதாரத்தில் இருந்தபோதும் முந்தைய அரசாங்கம் ஜனவரி 2024 முதல் சம்பளத்தை 10,000 ரூபாவாக அதிகரித்தது. இந்த நிலையில் செலுத்த வேண்டிய ரூபாய் 15,000 நிலுவைத் தொகையை இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை தலா 5,000 ரூபாய் தவணைகளில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 4 காலாண்டுகளாக நாட்டின் பொருளாதாரம் நேர்மறையான நிலையில் இருப்பதனால் அரசாங்க வருவாய் சுமார் 38% அதிகரித்துள்ளதாலும் பொது ஊழியர்களின் சம்பளத்தை 10,000 ரூபாவிற்கும் அதிகமாக உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களில் அரசு ஊழியர்களுக்கு உறுதியான சம்பள உயர்வு செயல்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2026 ஆண்டுக்கான ஆஸ்திரேலியா விருதுகள் புலமை பரிசில்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த மதிப்புக்கான புலமை பரிசில்கள் இலங்கை உட்பட தகுதியுள்ள நாடுகளை சேர்ந்த சிறந்த நபர்களுக்கு முன்னணி ஆஸ்திரேலியா நிறுவனங்களில் உயர்கல்வியை தொடர வாய்ப்பளிக்கின்றன. குறித்த புலமை பரிசில்கள் தங்கள் நாடு திரும்பியதும் தங்கள் நாடுகளின் வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் எதிர்கால தலைவர்களை உருவாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விண்ணப்பதாரர்கள் பல்வேறு துறைகளில் இளங்கலை அல்லது முதுகலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆர்வமுள்ளவர்கள் தகுதி அளவுகோல்கள் விண்ணப்ப வழிகாட்டுதலின்படி சரிபார்த்து கூடிய விவரங்களை சரிபார்த்து இணைப்பை அணுகவும் என்றும் அதேவேளை விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்படும் காலம் ஏப்ரல் 30 நிறைவடைகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை வினாத்தாள் வெளியாகியமை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட வடமத்திய மாகாண சாதாரண தர தவணை பரீட்சையை மீண்டும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த பரீட்சை இன்று முதல் 16ஆம் தேதி வரை மீண்டும் நடத்தப்பட உள்ளது. பௌத்த மற்றும் தமிழ் மொழி தவிர அனைத்து பாடங்களும் இன்று முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் சமன்குமார தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தவணை பரீட்சைக்கான வினாத்தாள்கள் வடமத்திய மாகாணத்தில் உள்ள கோட்ட கல்வி அலுவலகங்களில் வைக்கப்பட்டு பரீட்சை நாளன்று சம்பந்தப்பட்ட அதிபர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட கோட்ட கல்வி அலுவலகங்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் சமன்குமார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவிக்காத பட்சத்தில் தாம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாய அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கத்தை நியமித்த போதிலும் இதுவரை தமக்கான உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் 2024 ஆண்டு பெரும்போகத்துக்கான நெல் அறுவடை ஏலவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அத்துடன் வடமத்திய மாகாணத்தின் சில பகுதிகளிலும் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நிலவிய மழையுடனான வானிலை காரணமாக சில பகுதிகளில் விவசாயிகள் திட்டமிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே நெல் அறுவடையை ஆரம்பித்துள்ளதாக விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக தாம் பாரியளவில் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக மரக்கறி செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடுத்த மாதம் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு அரசமுறை பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார். இதன்போது அவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்முதல், மின்சாரம் மற்றும் எரிசக்தி திட்டங்கள் மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் இடையில் ஒரு கூட்டு ஆணையத்தை உருவாக்குவது இந்த விஜயத்தின் மற்றொரு சிறப்பு அம்சமாக இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். இந்த கூட்டு ஆணையத்தை உருவாக்குவதற்கான அமைச்சரவை ஒப்புதல் அடுத்த வாரம் கோரப்படும். இந்த நிலையில் 2025 பிப்ரவரி 10 முதல் 13 வரை நடைபெறவுள்ள இந்த விஜயத்தின் போது வேலை வாய்ப்புகள், சுற்றுலா மற்றும் கல்வி மேம்பாடு தொடர்பான ஒப்பந்தங்களும் எட்டப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அரசாங்கத்துக்கு அரசாங்கம் இடையிலான திட்டங்கள் கையெழுத்திடப்பட உள்ளதாகவும் மேலும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கைக்கு சாதகமான எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதி குறித்து பேச்சுவார்த்தைகள் இந்த விஜயத்தின் போது முன்னுரிமைகளில் அடங்கும் என்று அமைச்சர் கேரத் கூறியுள்ளார். துபாயில் 3,50,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் பணிபுரிகின்றனர். இந்த நிலையில் ஜனாதிபதி திசாநாயக்க துபாயில் உள்ள இலங்கை சமூகத்தினரையும் சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்து கோவிலில் புனரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் தலையில் கான்கிரீட் தூண் உடைந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே அந்த நபர் உயிரிழந்ததாக பண்டாரவளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பண்டாரவளை கிரேக் வெத்த மேல்பிரிவை சேர்ந்த 65 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. புதுப்பித்தல் பணிகளுக்காக கோவிலின் பழைய பகுதிகளை அகற்றும் போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக பண்டாரவளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மக்களுக்கு ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் ஆயுர்வேத அளவு சாதன பொருட்களை சிறப்பான தரத்தில் வழங்குவதை இலக்காக கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் தயாரிப்புகள் ஒழுங்குமுறை சபையின் புதிய உறுப்பினர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் பொருட்கள் ஒழுங்குமுறை சபைக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வின் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். குறித்த நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்றைய முன்தினம் ராஜகிரிய ஆயுர்வேத தேசிய மருத்துவமனை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர், ஆயுர்வேத துறையின் ஒழுங்குமுறை பொறுப்பிலிருந்து விலகியிருக்கும் போது தரமான மற்றும் உயர்தர பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் தற்போது அது குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. உள்ளூர் மருத்துவ முறையை நன்கு மேம்படுத்தி எதிர்கால இலக்குகளில் அந்த மருத்துவ முறை தொடர்பான தனித்தன்மைகளை அடையாளம் கண்டு அந்த தனித்தன்மைகளை சுற்றுலா வணிகத்துடன் இணைத்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் மேற்கத்திய மற்றும் ஆயுர்வேத மருத்துவமனை அமைப்புகளை ஒன்றிணைக்கும் போது சுற்றுலா பகுதிகளில் மனித மற்றும் பௌதிக வசதிகளை துரிதமாக அபிவிருத்தி செய்யுமாறு மேலும் மேற்கத்திய மற்றும் ஆயுர்வேத மருத்துவமனை அமைப்புகளை ஒன்றிணைக்கும் போது சுற்றுலா பகுதிகளில் மனித மற்றும் பௌதிக வசதிகளை துரிதமாக அபிவிருத்தி செய்யுமாறு அரசாங்கம் கோருகிறது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ப்பு மகளை கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் ஒன்று இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் 8 வயதுடைய பெண் பிள்ளை ஒருவரை உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று முன்தினம் சிறுமி காணாமல் போயிருந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தனர். முறைப்பாட்டை தொடர்ந்து காவல்துறையினர் சிறுமியின் சித்தியான வளர்ப்பு தாயின் வீட்டில் சோதனையை முன்னெடுத்தனர். இதன்போது சிறுமியின் உடல் கருகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட உடல் பிரேத பரிசோதனைக்காக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் பின்னர் சிறுமியின் சித்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சிறுமியை தாமே கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவட் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.